நீங்கள் இந்தியாவில் போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்துப்பாங்க. அது உண்மையான பேர் தெரியும், இஎம் சங்கரன் பேர். அவருக்கு சங்கரன் தெரியாது, இஎம்எஸ் சங்கரன்னா யாருன்னு இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்துட்டு சொல்லணும். இகே நயினார். இப்படிதான் வடக்க பொது உடைமை கம்யூனிஸ்ட் ஜாதி ஒழிப்புக்காரங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதி நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. சட்டர்ஜின்னு வரும். இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்ப பாப்பாங்க கூட ஜாதி பட்டம் போடுறது இல்லை, போட்டு ஆபத்துன்னு நினைக்கிறான். போட்டா கேவலம், கோழி விளையாடுற பையன் கூட கிண்டல் பண்ணுவான். அப்படி சட்டம் போட்டு வந்ததில்லை. அதான் இது சட்டம் போட்டு வந்ததில்லை, பெரியார் சத்தம் போட்டு தான் வந்துச்சு. நீங்க யாரும் போட தைரியம் கிடையாது. லக்னோவில் ஒரு டாக்டர்கள் மாநாடு, அகில இந்திய டாக்டர்கள் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து சில டாக்டர்கள் போயிருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் டாக்டரும் போயிருந்தார். லக்னோவில் 3 நாள் மாநாடு. போனவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அறையை ஒதுக்குனாங்க, தங்கணும் போயிருங்க. அது மாநாடு 3 நாள் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அறையினுடைய சாவியை கொண்டு போய் அங்கே ஒரு பிஆர்ஓ, அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற பிஆர்ஓ ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த பிஆர்ஓக்கு திடீர்னு யாராச்சும் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்களா, நல்ல வாய்ப்பா நம்ம எங்கள் தெரிஞ்ச டாக்டர் அங்கே இருந்தார். அவர் ஒரு பெரிய அரிஸ்ட். பொறுத்த பாருங்க என்னங்க, நான் 25 வருஷமா இந்த பிஆர்ஓ போஸ்ட்ல இருக்கேன். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாநாடு நடக்குது, டாக்டர் மாநாடு. அவங்க தங்குறதுக்கு அறைகள் ஒதுக்குறோம், அதுக்கு ஒரு பதிவேடு ரிஜிஸ்டர் போட்டிருக்கோம். அதில் அவங்க பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 25 வருஷமா. இந்தியாவில் வருகின்ற தமிழ்நாடு தவிர, மெட்ராஸை தவிர வேறு மாநிலங்களில் வருகின்ற டாக்டர்களுடைய பேருக்கு பின்னால் எல்லாமே ஜாதி பட்டம் இருக்கு. சர்மா இருக்கு, சட்டர்ஜி இருக்கு, ஐயர் இருக்கு, ஐயங்கார். நான் பார்க்குற மெட்ராஸ் ஸ்டேட்டில் மட்டும் நான் 25 ஆண்டுல 2 அனுபவத்தில் ஒரு டாக்டருடைய பேருக்கு பின்னாலேயே ஜாதி பட்டம் இல்லையே, ஏன்? பொருத்தமா நம்ம பையன் அங்கே இருந்தான். வெரி குட் கொஸ்டின். எங்க நாட்டில் ஒரு தலைவர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய பேருக்கு பின்னால நீ படிச்ச பட்டம் இருக்கணுமே தவிர ஜாதி பட்டம் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அவர் உடனே, ஓ தட் ராமசாமி நாயக்கர், அந்த பிஆர்ஓ சொல்றான், அவன் நாயக்கர்னு பேர் நினச்சிட்டு இருக்கான். அவர் பெரிய 27 கற்பனை தூக்கி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப நிலைமையை நினைச்சு பாருங்க, இந்த ஜாதி பட்டத்தை பெரியார் சட்டம் போட்டு தடுக்கல. அதனால பெரியார் கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை பாதை, ஒரு வாழ்க்கை நெறிமுறை. வெறும் கடவுள் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, பெண்டணி மொழியும் இல்லை. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை நெறிமுறை, வாழ்க்கை பாதை. அந்த வழியை பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய முடியும், வளர்ச்சி நோக்கி செல்ல முடியும், எந்த தடைகளையும் தகர்க்க முடியும். ஆனால் பெரியார் கொள்கை என்பது, அந்த கொள்கையை சரியாக பின்பற்றினால் வாழ்க்கையில் நாம் முன்னேற்ற பாதை அடைய முடியும். படிக்க வந்திருக்காங்க ஆச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார் 52 முதலமைச்சராக வந்தார். வந்தவொடனே என்ன செஞ்சார்? 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார். அரை நேரம் படித்தா போதும், அரை நேரம் அப்பன் தொழிலை செய்யணும்னு சொன்னார். அதை தொழில் கல்வின்னு அதுக்கு ஒரு முலாம் பூசினா கரெக்டாக ஒரு இடத்த பெரியார் கண்டுபிடிச்சாரு பாருங்க. இல்லை, இது குலத்தொழில்னார். அந்த ஒரு வார்த்தை தான் மக்கள்கிட்ட போய் நிச்சய தவிர இவன் எல்லா பிரச்சாரமும் பண்ணியும் கூட நடக்கலை. ஒழுங்கா இந்த குலத்தொழிலை வாபஸ் வாங்குறியா, இல்லை ஒரு போராட்டத்தை அறிவிப்பேன், அவ்வளோதான்.
பாப்பானுங்களே போயிட்டானு ராஜா ஐயா நீங்கள் ஆட்சி செஞ்சது போதும், நாய்க்கிற ஆட்கள் சொன்னதை செஞ்சிருவாங்க, ஒன்று இந்த பாழா போன கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கு, இல்லை பதவியிலேருந்து போ. அதே மாதிரி எனக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கி ஓடினவர் தான். அதோட அரசியலே அஸ்தமனம் ஆயிடுச்சு. நல்லா நினச்சிப்பா, இந்த கல்வி வாய்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. எல்லாம் இப்போ அதிகமாக பட்டதாரி தான் வந்திருக்கீங்க. இதெல்லாம் தந்தை பெரியார் பார்த்துருந்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாக இருக்கிறீங்க. ஒரு திருமணத்தில் அந்த மணமகளுடைய பெயருக்கு பின்னால் பிஏன்னு பட்டம் இருந்தால் போதுங்க, நாங்கள்லாம் பேசிப்போம். நீ முதல்ல அரை மணி நேரம் ஐயா கச்சேரி இதுதான். அந்த பிஏன்னு இப்போ சர்வசாதாரணம். ஆனால் அந்த பெண்கள் பெயருக்கு பின்னால் அந்த பிஏங்கிற பட்டத்தை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு என்ன இன்னொன்று, அவரோடு இந்த இயக்கம் அழிஞ்சுன்னு நினச்சாங்க. இந்தியாவில் பல சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அந்த தலைவர்கள், அதை உண்டாக்கிய தலைவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் அந்த அமைப்புகள்லாம் இல்லை. மகாத்மா ஜோதிபாபுலே மகாராஷ்டிராவில் உண்டாக்குனார், இன்றைக்கி அமைப்பு இல்லை. நாராயணகுரு SNDP யோகம் கேரளாவில் ஆரம்பித்தார், அந்த அமைப்பு இல்லை. அம்பேத்கர் பெரிய உலகத்தில் உள்ள 6 அறிஞர்கள் ஒன்று ஐயா சொன்னார், அவருக்கு பின்னால் அமைப்பு இல்லை. ஆனால் தந்தை பெரியார் மறைவுக்கு பின்னாலும் பெரியார் இருந்த காலத்தை விட இயக்கம் வலுவாக இருக்கிறது, இளைஞர் வலுவாக இருக்கிறாங்கன்னா தந்தை பெரியார் இயக்கம் மட்டும்தான். அதற்கான அடித்தளத்தை உண்டாக்குனார் அவர். அதற்கான எதிர்காலத்தோட கண்ணோட்டத்தோடு அடிப்படையான ஏற்பாடுகளை செஞ்சார். அறக்கட்டளை உண்டாக்குனார், பத்திரிகை உண்டாக்கினார், எனக்கு பின்னால் யாருன்னு சொன்னார். அதெல்லாம் இருந்தால்தான் இந்த இயக்கம் என்பது தமிழ்நாட்டையும் தாண்டி இன்றைக்கி இந்திய பாராளுமன்றத்தில் இந்த இயக்கத்தினுடைய பெயர் ஒழிக்க மட்டுமல்லாமல் உலகம் புறாவும் இன்றைக்கு இந்த பெரியாருடைய இயக்கம் தேவை என்று நிலைமை உருவாகியிருக்கிறது. நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் கூட ஈரோட்டில் தந்தை பெரியார் நடத்திய இந்த பயிற்சி பட்டறையில் பங்கு பெற்றவர் தான் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு விரும்புகின்றேன்.